விஜயகாந்த் அவர்களை தாண்டி இங்க யாரும் சினிமாலேருந்து ஒருத்தங்க வந்து அரசியல்ல சைன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னுலாம் பேசியிருக்கீங்களே சார். இப்போ சைன் பண்ணிட்டாருல்ல? அதாவது ஒரு விஷயம் தான். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அது இப்போ நீங்க அப்படி பேசுனீங்களே சார், இப்போ வந்துட்டாரே சார், அது நடக்கும். அது நம்ம கையில கிடையாது. புரியுதுங்களா? இப்போ அரசியல் நிலைப்பாடுல திமுகவும், காங்கிரஸும் ரொம்ப வருஷம் கூட்டணியில இருந்தது. இப்போ கூட்டணியில விட்டு போயிடுச்சு. 1972ல கலைஞர் அவர்கள் மதுரை ஏர்போர்ட்டுக்கு அம்மையார் இந்திரா காந்தி வரும்போது கல்ல அடிச்சு, தூக்கி அடிச்சு எல்லாம் ரத்தம்லாம் வந்துச்சு. பல நெடுமாறன் தான் காப்பாத்தி கூட்டு போனாரு. அடுத்த 6 மாசத்துல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அண்ணன் வைகோ அவர்கள் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி கட்சி வெளியில ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, இப்போ திரும்ப அவர் எதுக்காக வெளியே வந்தாரோ, இப்போ நான் முதலமைச்சரா ஸ்டாலின் அவர்களை நான் கண்டிப்பா ஆக்கியே தீர்வேன்னு கூட்டணி போனாரு. புரியுதுங்களா? அதனால அரசியல் நிலைப்பாடுகள் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஒரு கட்சிக்கு நடக்கும்போது, ஒரு தலைவருக்கு நடக்கும்போது தனிப்பட்ட ஒரு நபர். நானும் அதை போறதுல ஒன்றும் தப்பு இல்லையே.